மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளின் விரைந்து பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று துறை வாரியாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு துறையின் சார்பாக ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் வெப்ப அபாயம் என்ற இன்று ஆய்ந்து அதற்கான கருத்துக்களை பரிமாறுவதற்காக இங்கே ஒவ்வொருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து எப்படி மக்களை பேணி காப்பது, மக்களுக்கு இந்த வெப்பத்தால் ஏற்படுகிற பல்வேறு நோய்கள் வராமல் தடுப்பது, முதியோர்கள், குழந்தைகள், ஊனமுற்றோர்களை எப்படி பேணி காப்பது, தொழிற்சாலைகளை எப்படி வேலை செய்கின்ற தொழிலாளிகள், கட்டட தொழிலாளிகள் இரவு நேரங்களிலே ஒரு சாதாரண இடத்தில் தங்கி வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு இந்த வெப்ப தாக்கத்தை எப்படி அவர்களை அந்த பணியிலே செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது என்ற போன்ற ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இங்கே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் 50 கோடி ரூபாய் முதல் கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நிதிகளை ஒதுக்கி வருகின்ற பேரிடர் ஏற்படுகின்ற எந்த பணிகளாக இருந்தாலும் உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நிதிகளை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய தென்மேற்கு பருவமழை குறைவாக இருப்பதால் நீர்நிலைகள், அணைகள் நீர் பற்றாக்குறை இருப்பதால் குடிநீருக்காக எப்படி செயல்படுத்துவது, கால்நடைகள், விவசாயத்தை எப்படி பாதுகாப்பது என்கிற முறையில் அந்த பணிகளை ஆய்ந்து வருகிறார்கள். வடமேற்கு பருவமழை வருகிற போது அதை எப்படி அந்த தாக்கத்தை சரி செய்வது, அதிலிருந்து மக்களுக்கு எந்த இடர்பாடுகள் இல்லாமல் காப்பாற்றுவது என்ற நிலையை மனதிலே கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கும் நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புதிதாக 55 கோடி ரூபாயிலே பொலிவோடு பயிற்சி மையங்கள், ஆராய்ச்சி மையங்கள் போன்றவர்களை உருவாக்கி உடனுக்குடன் மக்களுடைய வெப்பநிலை, பருவமழை அனைத்தும் மக்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளை முதலமைச்சர் அவர்கள் துவங்க இருக்கிறார். பேரிடர் மேலாண்மை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வெப்பநிலை இருக்கிறது. நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதியில் வேறு, அதேபோல் ஏற்காடுக்கு வேறாக இருக்கும். அதேபோல் சில பகுதியில் நீங்கள் குறிப்பிடுவதைப் போல ராம்நாடு, அங்கே பார்க்கின்ற போது ராம்நாடு, விருதுநகர் போன்ற பகுதிகளில் நீங்கள் சொல்வதைப் போல வெப்பநிலை கூடுதலாக இருக்கும். புதுக்கோட்டை போன்ற பகுதியில் என்றைக்குமே மழை குறைவாக இருக்கின்ற பகுதிகளாக அந்த பகுதியில் இருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற கருத்தரங்கள், கருத்துக்களை கேட்டு மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையின் பேரில் முதலமைச்சருக்கு பல்வேறு கடிதங்கள் அனுப்பப்பட வேண்டும், என்ன நிலை இருக்கிறது என்பதை முதலமைச்சர் ஆய்ந்து வருகிறார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உடனடியாக நாள்தோறும் என்ன நிலைமைகள் இருக்கிறது என்பதை நாள்தோறும் ஆய்ந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே அந்த பணிகள் எங்கெங்கே நீங்கள் சொல்வதைப் போல வெப்பநிலைகள், நீர்நிலைகள் குறைந்து கொண்டிருக்க இடம், குடிநீர் பற்றாக்குறை எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக எங்கள் துறையின் சார்பாக பல்வேறு புள்ளி விவரங்களை அரசிற்கு எடுத்துச் சொல்வதற்கு இது ஏதுவாக அமைந்திருக்கிறது. இது போன்ற கருத்துக்கள் அடிக்கடி கேள்விகளாக கேட்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அவருடைய கனவிலே இருப்பது
காவிரி டெல்டா பகுதியினுடைய நீரை, மழை நீரை வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது அது வருகின்ற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவது ஒரு செங்கல் கூட எடுத்து வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். இதை பொறுத்தவரையிலும் ஆளுநரை முதலே தமிழ்தாய் வாழ்த்து பாடியதற்கு பிறகுதான் ஆளுநர் உரை ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏதோ ஒரு இடத்திலே நடைபெற்றது, இப்போ திடீரென்று கேட்கிறீர்கள். அதற்கான இந்த துறையினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான பதிலை அளிப்பார். அந்த பணிகளை நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை சேர்ந்து அந்த பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து அந்த கேள்வியை கேட்கலாம்.